ஹோம் கேர் பத்தி அழகாவும் எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க மிஸ் அழகி. அவங்க அழைச்சிருவோம். அவங்களுக்கு நிறைய பூக்கள் தாங்க, நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அவங்களுக்கு. லெட்ஸ் வெல்கம் மிஸ் அழகி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கேக்குது அப்படின்னாக்கா எனக்கு எல்லாரும் சேட் பாக்ஸ்ல வந்து 21 போடுறீங்க. அப்ப எனக்கு தெரியும் எல்லாருக்கும் கேக்குது அப்படின்ட்டு. தேங்க்யூ சோ மச். ஓகே, என்ன நான் முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் அறிவழகி. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தவர் ஃபவுண்டர் பிளான்டன் சூர்யா, ஃபவுண்டர் பிளான்டன் கத்தியாவுடைய ஃபவுண்டர் கத்தி விஜய், ஃபவுண்டர் சின்ன ராஜமா, டபுள் டைமண்ட் மணிராஜன் வனிதா அவர்களுக்கும், மற்றும் இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து டைமண்ட் முத்து இன்ஷிலா அவர்களுக்கும் சிறந்த பாராட்டுக்கள். தேங்க்யூ சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த மாசம் நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்களா, ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்களே. சோ அது நான் உங்களுக்கு வந்து ஒன்னொன்னு விளக்கிட்டு ஒன்னொன்னு டெமோ செஞ்சு காமிக்கிறேன். சோ நான் சொல்லிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டெமோ செஞ்சு காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் கேர்ல வந்து பாத்துக்கிட்டோமா, வீடு கிளீன் பண்றதுக்கு ஃபிளார்ஸ் கிளீன் பண்றதுக்கு, துணிகளை வந்து கிளீன் பண்றதுக்கான ஐட்டம்ஸ் இருக்கு. வேலையிலே வேலை வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணுவோம்னாக்கா, முதல்ல துணியை துவச்சு போட்டுட்டோமா, அது காத்தடிச்சு காஞ்சிட்டு இருக்கும், மத்த வேலைகள் எல்லாம் பாத்துடலாம்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாண்ட்ரி கேன் ஐட்டம் தான் முதல்ல காமிக்க போறேன். சோ முதல்ல துணி துவச்சு போட்டுடலாமா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டோமா, நம்மளோட லாண்ட்ரி கேன் ஐட்டம் வந்து 3 kg ஓகேங்களா, 3 kg மட்டும்தான் இருக்கு. சோ இந்த 3 kg வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் தான் இருவானாக்கா ஆல்மோஸ்ட் வந்து 2 to 3 monthsக்கு மேலேயே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சோ பிளஸ் வந்து நம்மளோட எஸ்ஏஎன் லாண்ட்ரி டிடர்ஜென்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா என்னத்தினால செய்யப்பட்டிருக்காங்கன்னாக்கா, சூரியகாந்தி பூ இதழ் இருக்கு. சோ அதுல இருந்துதான் செய்யப்பட்டிருக்காங்க. சோ எந்த ஒரு கெமிக்கல்ஸ், எந்த ஒரு ஹார்மான எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே நம்மளுக்கு வந்து கலக்கல. ஓகேங்களா. சோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான வாசம் இருக்கும். பிளஸ் வந்து இண்டோர்ல துணிகள்லாம் நீங்க காய வைப்பீங்க. இப்ப நிறைய வந்து கொண்டு தானே இருக்கு. சோ நிறைய வந்து இண்டோர்ல மழை பெஞ்சிச்சுன்னா இண்டோர்ல தான் துணி காய வைப்போம். சோ அந்த துணிகள் வந்து வாடைகள் எதுவும் இல்லாம பாத்துக்கிறதுக்கும் நம்மளோட லாண்ட்ரி டிடர்ஜென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் வந்து நம்ம துணி ஊற வச்சிருவோம், சில சமயம் வந்து ஊற வச்சுட்டு மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு நாள் கழிச்சு சில பேர் வந்து திடீர்னு ஞாபகம் வரும், ஐயோ துணி ஊற வச்சுமா தூக்கிலியேன்னு. சில 2 days கழிச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன போட்டோமா வளன்னு இருக்கும், ரொம்ப தண்ணி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம துணி காய வச்சுட்டா கூட வந்து பாத்துக்கிட்டோமா ரொம்ப ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் இருக்கும். திரும்ப வந்து ஊற வச்சு திரும்ப நம்ம வந்து துவைக்க வேண்டியதா இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து லாண்ட்ரி டிடர்ஜென்ட் போட்டு நீங்க ஊற வச்சுட்டு ஒரு 2 days நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னாலுமே அந்த வளவல் தன்மையோ வாடைகளோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்க வந்து தூச்சு போட்டீங்கன்னாக்கா உங்களோட துணி வந்து அந்த ஸ்மெல்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னொரு வந்து பாத்துக்கிட்டோமா, நம்மளோட லாண்ட்ரி டிடர்ஜென்ட் வந்து ஈஸியா வந்து எல்லா அழுக்குகளையும் வந்து வெளியாக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்ப அது எப்படி நம்ம வந்து அழுக்குகளை வந்து வெளியாக்குறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோமா, ரெண்டு எக்ஸ்பிரைனும் இருக்கு, நம்ம பிராண்டும் இருக்கு. சோ என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு நான் காமிக்கிறேன். சோ எல்லாருமே வந்து என்ன சொல்லுவோம், சோ வெளியில வந்து மலிவா இருக்கும். அதனால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா மலிவா இருக்கிறதுனால நம்ம வந்து வெளியில வாங்குவோம். பட் ஆனா வெளியில இருக்கிறது வந்து பாத்துக்கிட்டோமாக்கா எக்ஸ்பிரைன்லாம் வந்து நிறைய வந்து சோடா இருக்கும், பேப்பர் பவுடர் இருக்கும். யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க, துணி துவைச்சிட்டு உதிரும் போது அப்படியே வந்து பிளிங் 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 பிளிங்லாம் வெளியாகும். சோ அதெல்லாம் வந்து என்னன்னு பாத்துக்கிட்டோமா, அதுல இருக்கிற பேப்பர் பவுடர் மரத்தூள்கள் தான் வந்து அந்த மாதிரி வந்து பறக்கும். ஓகேங்களா. ஈவன் வந்து நம்ம துணி காய வச்சுட்டு மடிக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்க உதிரி பாருங்களா, அந்த தூசிகள் எல்லாம் பாருங்க, அது துணி தானே. எப்படி வந்து அந்த பவுடர் தூசிகளா வருதுனாக்கா, நம்ம எக்ஸ்பிரைன்ல பாய்க்கிறேன் அதுல இருக்கிற பேப்பர் பவுடர்ஸ், மரத்தூள்கள், என்னென்ன இன்கிரீடியன்ட் வந்து டைலூட் ஆகாத இன்கிரீடியன்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து பறக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. சோ அது வந்து பாத்துக்கிட்டோமா நம்மளுக்கு ஆரோக்கியமானதான்னு கேட்டா இல்ல. ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டோமா மூச்சு காத்துக்கும் வந்து ஆரோக்கியமற்றது. ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டோமா சின்ன பிள்ளைங்களோட துணிகளுக்குலாம், பிறந்த குழந்தைங்களோட துணிகள்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சோடா அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களோட துணிலாம் வந்து ரொம்ப கசடா ஆயிரும். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டோமாக்கா துணி ரொம்ப கசரா இருக்குனால அவங்க முதுகுலாம் வந்து இச்சினஸ் ஆகிருக்கும். நம்மளோட வந்து அப்படிலாம் எதுவுமே இருக்காது. துணி வந்து ரொம்ப சாஃப்டா வச்சுக்கோ. நீங்க வந்து கையில பிழிஞ்சு நீங்க காய போட்டா கூட உங்களோட என்ன சொல்லுவாங்க, துணிகள் வந்து ஈஸியா நீங்க அயன் பண்ணிடலாம். சோ அந்த அளவுக்கு வந்து மடிப்பு இல்லாம இருக்கும். சோ நம்மளோட வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்மளோட வந்து
எஸ்ஏ லாண்ட்ரி டிடர்ஜென்ட்ல வந்து சின்னோட ஸ்கோப் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இவ்வளவு பெரிய ஸ்கோப் தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் எல்லாம் பாத்துக்கிட்டோமா ஒரு கப் அளவுக்கு கொடுப்பாங்க. ஆமா தானே? சோ அப்ப நம்ம வெளியில இருக்கிற டிடர்ஜென்ட்ல ஏன் சீக்கிரம் முடிஞ்சது, மாசம் மாசம் நம்ம வந்து நம்மளோட இதுல இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னாக்கா சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய ஸ்கோப் தான் இருக்கும். 7 kg நீங்க வந்து 7 to 7.5 kg வந்து அதுல 2.5 ஸ்கூப் போட்டாலே போதும். ஓகேங்களா, சோ இதுலயே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதோட என்ன சொல்லுவாங்க, அதோட எப்படி யூஸ் பண்றது, எவ்வளவு கையில நீங்க வாஷ் பண்ண போறீங்கன்னாக்க எப்படி எவ்வளவு நீங்க போடணும், அது எல்லாமே வந்து இங்க நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை படி நம்ம ஃபாலோ பண்ணி போட்டாலே போதும். ஓகேங்களா, இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 துணி வந்து அழுக்காயிருச்சு. ஓகேங்களா, சோ அழுக்கு பட்டதுனாலதான் அழுக்கு, கிரீஸ், ஆயில் இந்த மாதிரி வந்து பட்டதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து டிடர்ஜென்ட் பாய்ச்சி நம்மளோட இதை வந்து துணிகளை வந்து சுத்தப்படுத்துறோம். ஓகேங்களா, இப்ப 2 துணிகள் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு. ஓகேங்களா, அழுக்காயிருச்சு. இப்ப ஒரு ஒரு துணிக்கு வந்து நான் என்ன பாய்க்க போறேன்னா நம்மளோட எஸ்ஏ லாண்ட்ரி டிடர்ஜென்ட் வந்து யூஸ் பண்றேன். ஓகேங்களா, சோ கொஞ்சம் எடுத்தாலே போதும், நம்மளோட வந்து கொஞ்சம் எடுத்தாலே போதும், டக்குன்னு வந்து அழுக்குகளை வந்து வெளியாக்கிறோம். ஓகேங்களா, சோ அதே அளவு நான் என்ன பண்றேன்னா நம்மளோட எக்ஸ்பிரைனையும் எடுக்கிறேன். ஓகேங்களா, சோ எக்ஸ்பிரைன் வந்து நான் என்ன பண்றேன்னாக்கா எக்ஸ்பிரைனும் போடுறேன். இப்ப 2 துணிகளுமே வந்து நம்ம ஹேண்ட் வாஷும் பண்ணலாம், நீங்க மிஷின்லயும் வந்து கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் நம்மளோட டிடர்ஜென்ட். சோ நீங்க யூஸ் பண்ண நீங்க ஊற வச்சுட்டு துணியை துவைக்கும் போது பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா எதுல அழுக்கு போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். சோ நல்லா கிளியரா தெரியும். சோ அழுக்கு வந்து நீங்க துணி ஊற வச்சுட்டு நீங்க துவைக்கும் போது அழுக்குகள் வந்து ஈஸியா வெளியாயிடும் நம்மளோட சைட்ல. ஓகே, பாருங்களேன், எக்ஸ்பிரைன்ல வந்து போகாதுன்னு இல்ல, போகும். ஆனா நீங்க நிறைய யூஸ் பண்ணணும். பிகாஸ் அதுலதான் வந்து நிறைய இன்கிரீடியன்ட் வந்து சம்மந்தம் இல்லாம இருக்குல்ல. சோ மரத்தூள்கள், பேப்பர் தூள்கள் எல்லாம் இருக்கும் போது என்ன ஆகும்னா பிராண்ட் கூடையாகும். ஆனா அதுல இருக்கிற அந்த உண்மையான சோப் பவுடர் வந்து குறைவா இருக்கும். இப்ப நீங்க இதுவே பாத்துக்கலாம் எப்படி வந்து அழுக்கு வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சுன்னு. சோ நம்மளோட வந்து கொஞ்சம் போட்டாலே போதும், ஈஸியா வந்து அழுக்குகள் ரிமூவ் ஆயிரும், துணிகள் பாதுகாப்பா இருக்கும். நீங்க துணிகள் கபட் எல்லாம் வந்து மடிச்சு வச்சீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளை பூச்சி எல்லாம் வரல, சோ அதெல்லாம் வந்து சட்டுன்னு அண்டாது. இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டோமாக்கா உங்களோட துணி வந்து சுத்தமாவும் இருக்கும், வாசமாவும் இருக்கும். வாசமா இருக்காது, வாடைகள் இல்லாம இருக்கும். சில பேருக்கு ரொம்ப பாடி வாட்டர் இருக்கும், ரொம்ப வந்து வேர்க்கும். சோ அந்த வேர்வை வாடைகள்லயும் வந்து அவங்க துணியை துவச்சு போட்டாங்கன்னா சில பேர் பக்கத்துல நம்ம நிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அந்த துணி வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமா நம்மளோட எசைட் போட்டு நீங்க துணி துவச்சு கொடுத்து துணி துவைக்க சொன்னீங்கன்னாக்கா அவங்களோட அந்த துணிகள்ல வந்து அந்த மாதிரியான பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. பிறந்த குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆளு வெட்ரிஸ் வரைக்குமே நீங்க வந்து நம்மளோட எசைட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிக்கனமானது, இன்னொன்னு வந்து பாதுகாப்பானதும் சரி. சோ இந்த தண்ணிய வந்து நீங்க சப்போஸ் வந்து நீங்க நம்ம வந்து கையில வாஷ் பண்றோம், இல்ல வந்து மிஷின்ல வாஷ் பண்ணாலும் என்ன ஆகும்னாக்கா நம்ம லம்காங்ல தானே தண்ணி போகும். சோ அந்த லம்காங்ல இருக்கிற எந்த ஒரு உயிரினங்களுக்கும் பாதிப்பு வராது. மிஷின்ல நம்ம யூஸ் பண்ணும் போதே என்ன ஆகும்னாக்கா சில சமயம் வந்து டக்கு டக்கு மிஷின் கெட்டு போயிடும் வாஷிங் மிஷின். சோ நம்மளோட எஸ்ஐ நீங்க போட்டு நீங்க வாஷ் பண்ணி பாருங்களா, உங்களோட மிஷின் கெட்டு போறது ரொம்ப நாளைக்கு தகான் பண்றதை நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா, சோ இதுதான் வந்து எஸ்ஐனோட நம்மளோட லாண்ட்ரி டிடர்ஜென்ட்டுக்கும் எக்ஸ்பிரைனுக்கும் உள்ள டிஃபரெண்ட். சோ இப்ப நம்ம தோச்சிட்டோம், ஆனா அழுக்கு சில சமயம் வந்து சரியா வெளியாகாது. நம்ம பாத்துக்கிட்டோமாக்கா ரொம்ப வெள்ளையான துணிக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா எக்ஸ்பிரைன்ல ஒண்ணு இருக்கு, நம்ம அதை போட்டு வாஷ் பண்ணிடுவோம். அது கலர் சட்டையில காஃபி ஸ்டெயினோ, லிப்ஸ்டிக் ஸ்டெயினோ, இல்ல வந்து நம்ம ஃபவுண்டேஷனோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்டெயின் பட்டுருச்சு, ஆனா அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்மளோட எஸ்ஏட்டோட என்ன இருக்கு, ப்ளீச் இருக்கு. சோ ப்ளீச் வந்து என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டபனான ஸ்டெயின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு அழகான பிங்க் கலர் சட்டை வாங்குறீங்க, பட் ஆனா வந்து அதுல வந்து காஃபி ஸ்டெயின் பட்டுருச்சுனாக்கா நம்ம வந்து எக்ஸ்பிரைன்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு ஊற வைக்க முடியாது, பிகாஸ் சட்டையே வீணாயிரும். பட் ஆனா நீங்க எஸ்ஏட்டோட நம்ம லாண்ட்ரி லாண்ட்ரி ஃபேப்ரிக் ப்ளீச் இருக்கு, ப்ளீச் நீங்க யூஸ் பண்ணும் போது அந்த சட்டையில இருக்க கலர் சட்டையில இருக்கிற அந்த அழுக்குகள் மட்டும் ரிமூவ் ஆகிரும். சட்டையோட கலரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். நான் அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சோ இப்ப பாத்துக்கிட்டுமா அழகான 2 ரெட் கலர் சாரி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, அழகான 2 ரெட் கலர் சாரி வாங்கியிருக்கோம். நான் இங்க வச்சுக்கிறேன். சோ ரெட் கலர் சாரினா எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப நம்ம வந்து சாரி லைட்டான பேபி ப்ளூ, பேபி பிங்க் சட்டெல்லாம் வந்து பாத்துக்கிட்டோமா ரொம்ப பேருக்கு பிடிச்சமான கலரா இருக்கும். பட் ஆனா
அதை மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளோட ப்ளீச் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கலர் துணிகள் எல்லாத்துக்குமே போடலாம், ஸ்கூல் யூனிஃபார்முக்கு போடலாம், ஜீன்ஸ் துணிக்கு போடலாம். சோ எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், எல்லா விதமான கலர்ஸுக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நான் 2 துணிகளை காமிக்கிறேன். 2 துணிகள் வந்து என்னன்னா ஆசைப்பட்டு வாங்கின ரெட் கலர் சாரீஸ். ஓகேங்களா? சோ இந்த ரெட் கலர் சாரீஸ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வாஷ் பண்ண போறோம். இப்ப என்ன போட்டு வாஷ் பண்ண போறோம்? ப்ளீச் கரை பட்டுருச்சு, ஃபவுண்டேஷன் பட்டுருச்சு. ஃபவுண்டேஷன் பட்டதுனால நம்ம என்ன பண்றோம்னாக்கா, ஒருத்தருக்கு வந்து ஒரு 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 சாரிக்கு வந்து என்ன பண்றோம்னா, நான் வந்து ப்ளீச் பண்ணிக்கிறேன். ப்ளீச்சோட ஸ்கோப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பெருசுக்கு தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு வாட்டி துணி போடுறீங்கன்னாக்கா நீங்க டிபெண்ட்ஸ் ஒன்னு இல்லைன்னாக்கா 1.5 ஸ்கூப் போட்டாலே உங்களோட துணிகள் எல்லாமே வந்து ஈஸியா வந்து அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா எக்ஸ்பிரேன் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ற எக்ஸ்பிரேன். எக்ஸ்பிரேன் வந்து என்னன்னாக்கா உங்களோட துணிகள் எல்லாத்தையுமே வந்து ஆஹ் வீணாக்கிரும். ஓகேங்களா? கலர்ஸ் எல்லாமே வந்து வெளியாயிரும், இல்லைன்னா வந்து பேட்சா இருக்கும். ஆசைப்பட்டு வாங்கின கலர் துணி வந்து கலர் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும். வெள்ளை கொடுத்து வாங்கியிருப்போம், அதை மெயின்டைன் பண்ண முடியலடா. இப்ப பாருங்க, நான் ஊத்துனேன், நான் இன்னும் அதை டச் கூட பண்ணல. வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களோட துணிகள்ல வந்து இப்படிதான் வந்து கலர்ஸ வந்து ரிமூவ் பண்ணிடும். அதே வந்து நம்மளோட ப்ளீச் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கலர் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதுல இருக்கிற அழுக்குகளை மட்டும்தான் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்ப நீங்க ஊற வச்சுட்டு தூக்கிறீங்க, ஊற வச்சுட்டீங்கன்னா கூட வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த அழுக்கு தான் ரிமூவ் பண்ணுமே தவிர அந்த கலர்ஸ ரிமூவ் பண்ணாது. இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு இது கொஞ்சமாவது மாறி இருக்கணும், பட் ஆனா கலரை மெயின்டைன் பண்ணிருக்கு. ஆனா எக்ஸ்பிரேன் நம்ம ஊத்தின உடனே அது அந்த கலரே இல்லாம போயிருச்சு. இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டோமா, வீசிங் இருக்கிறவங்க, நிறைய ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் இருக்கிறவங்க வந்து பாத்துக்கிட்டோமா ஹை கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து வீசிங் வந்துடும், மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. பிளாஸ் வந்து பாத்துக்கிட்டோமா பிள்ளைங்க எல்லாம் வந்து ஏதாவது தப்பா வாயில எடுத்து வச்சுட்டாங்கன்னா உயிருக்கே ஆபத்து ஆயிரும். பட் ஆனா நம்மளோட சைடு பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அப்படி விழுந்துட்டா கூட வந்து நீங்க கூட்டி திருப்பி வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட வந்து என்னன்னா பேக்கெட்ல இருக்கும், பிளாஸ் வந்து பவுடர் டைப்ல இருக்கிறதுனால ஈஸியா நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்படிதான் வந்து பேக்கெட் டைப்ல இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பவுடர்னால கீழே போட்டதுனால நீங்க அள்ளி போட்டுடலாம். பிகாஸ் வந்து இது வேஸ்ட் ஆகாது. அதே எக்ஸ்பிரேன் கீழே போட்டுட்டாங்க, விழுந்துருச்சு, ஊத்திக்கிச்சுனாக்கா வேஸ்ட் ஆகுது தான். இன்னொன்னு வந்து நம்மளோட கையெல்லாம் எரியும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கை எரிச்சல் இருக்கும், கையில வந்து தூள் எல்லாம் வந்து உரிய ஆரம்பிக்கும். பட் ஆனா நம்மளோட ரொம்ப ரொம்ப சேஃபா கான்சென்ட்ரேட்டடா கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? திக்கான அழுக்கான துணிகளை வந்து நம்ம தூக்கிறதுக்கும் ஊற வைக்கிறதுக்கும் இந்த லாண்ட்ரி ப்ளீச் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது கலர் துணியா இருக்காது. பிளாஸ் வந்து பாத்துக்கிட்டோமாக்கா ஸ்கூல் பிள்ளைங்களோட யூனிஃபார்மோ வேலை செய்யறவங்களோட துணிகளோ வந்து பாத்துக்கிட்டோமா காலர் கிட்ட மட்டும் அழுக்கு நிறைஞ்சிருக்கும், கை கிட்ட மட்டும் அழுக்கு நிறைஞ்சிருக்கும். லாங் ஸ்லீவ் இருந்தாங்கன்னா மின்னுக்கு மட்டும் அழுக்கு நிறைஞ்சிருக்கும். நம்மளே வந்து ஆபீஸ்க்கு போடுறோமா இல்ல வந்து பிசினஸ்க்கு போடுற ஏதாவது எட்டாயிரம் பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா அழுக்கு பெற்றிருக்கும். ஓகேங்களா? சோ டேபிள்ல கை வைக்கும் போது இல்ல வந்து ஸ்டெயின், கழுத்துல காலர் கிட்ட வந்து ஸ்டெயின் இருக்கும். பிளாஸ் வந்து பாத்துக்கிட்டோமா பிள்ளைங்க சுயிங்காம் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சப்போஸ் தெரியாம உட்கார்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, சட்டையில வந்து பட்டுருச்சுனாக்கா அந்த சுயிங்காம் பட்டுருச்சுனாக்கா அது வெளியாகாது. சோ அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப திக்கான ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்றேன்னாக்கா உங்களுக்கு முதல்ல காட்டிடுறேன் எதை வச்சு நான் ரிமூவ் பண்ண போறேன்ட்டு. இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ்ஏட ப்ரீ வாஷ் வச்சுதான் நம்ம வந்து காலர் கிட்ட இருக்கிற ஸ்டெயின், பேனோட கரைகள், கலர்ஸ் எல்லாம் வந்து சட்டையில பட்டிருக்கோம். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, 1வது 2வது படிப்பாங்க. பிள்ளைங்க வந்து அழகா அவரோட சட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. சோ ஏதாவது கண்டிப்பா வந்து கலர்ஸ் இருக்கும். அப்ப அந்த கலர்ஸ் வாட்டர் கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுனாக்கா எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்னா ப்ரீ வாஷை நீங்க ஜஸ்ட் ஷேக் பண்ணிட்டு எங்க தேவைப்படுதோ அங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க கையில கசக்கி போடலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் இப்ப லாண்ட்ரி டிடர்ஜென்ட் போட்டு நீங்க ஊற வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா வெளியாயிரும். சோ நம்மளோட வேலைகள் வந்து சீக்கிரமா ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேனே, இது வந்து ஒரு வெள்ளை டவர். சோ இதுல வந்து என்னன்னாக்கா பாக்கெட்ல இது வந்து பாக்கெட்ல இருக்கு. சோ பாக்கெட்ல இருக்கும் போது என்ன பண்றோம்னாக்கா நம்மளோட வச்சுட்டோம். பேன் எல்லாம் பாக்கெட்ல வைப்போம், இந்த பாக்கெட்ல வைப்போம், இல்ல இந்த சைட்ல பாக்கெட் இருந்துச்சுன்னா பாக்கெட்ல வைப்போம். சோ பாக்கெட்ல வைக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா பாக்கெட்ல வச்சு
பேன் கரை பட்டுருச்சு. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னாக்கா, இந்த எஸ்ஏட்ட வந்து எங்க நான் தேவைப்படுதோ அங்க நான் வந்து யூஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்ப நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ணிட்டேன். தேவைப்படுற அளவுக்கு நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க கையில வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? சோ இதுவுமே வந்து எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்க்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம், லாங் ஸ்லீவ் ஷர்ட்டுக்குலாம் வந்து தாராளமா நீங்க வந்து காலர்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம். சோ ரிமூவ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அலசி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ரொம்ப நேரம் வந்து நம்ம என்னடா பண்றது, எப்படிடா கிளீன் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பதிலா டக்கு டக்குன்னு வந்து வீட்டு வேலைகளை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ப்ரீ வாஷ் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதை தவிர வந்து பாத்துக்கிட்டோமா ஷூ லேஸ் எல்லாம் இருக்கும். ஷூ சைட்ல வந்து அந்த ரப்பர்ஸ் இருக்கும்ல, அந்த ரப்பர்ஸ் எல்லாம் வந்து அழுக்காயிருச்சுன்னா என்ன பண்ணலாம்னாக்கா ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வந்து பிரஷ் பண்ணி பாருங்களேன், அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிரும். இப்ப பாருங்க, அந்த பேன் கரை இருக்கான்னு கேட்டாக்கா அந்த பென் கரை இல்ல. ஓகேங்களா? நான் இங்க தான் ஸ்ப்ரே பண்ணேன். பென் கரையே இல்ல. சோ இந்த மாதிரி தான் வந்து ஈஸியா நம்மளோட வேலைகள முடிக்கிறதுக்கு லாண்ட்ரி லாண்ட்ரி சைட்ல இருக்கிற வேலைகள முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி குடுக்கும். நம்மளோட லாண்ட்ரி டிடர்ஜென்ட் பிளஸ் வந்து நம்மளோட ப்ளீச் அண்ட் ப்ரீ வாஷ். ஓகேங்களா? இப்ப நம்ம துணி எல்லாம் காய வச்சுட்டோங்க. சோ காய வச்சுட்டு அடுத்தது நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வீட கிளீன் பண்றதுக்காக போறோம். சோ வீட கிளீன் பண்றதுக்குன்னா முதல்ல வந்து மோப்லாம் பண்ணுவோம் தானே. சோ ஓகே, மூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னாக்கா எஸ்ஐடி யூஸ் சாரி எஸ்ஐடி எல்ஓசி யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ எல்ஓசி வந்து வீடு மூவ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, மோர் தென் 16 வேலைகளை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். வீட்டு வாசல்ல இருந்து கிச்சன் வரைக்கும் நீங்க வந்து சுத்தம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். காப்போச்சு கழுவுறதுக்கு, கண்ணாடி துடைக்கிறதுக்கு, கதவு துடைக்கிறதுக்கு, கிரில் துடைக்கிறதுக்கு, ஃபேன் துடைக்கிறதுக்கு, டிவி துடைக்கிறதுக்கு, டிவி கேபினெட் துடைக்கிறதுக்கு, நம்மளோட இது இருக்கும்ல, நம்மளோட கபர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், துணி வைக்கிற கபர்ட்ஸ் எல்லாம் நம்ம துடைப்போம். அது துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேசைகள் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாமி மேடைகளை வந்து நீங்க கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஏரியாவை நீங்க கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி நம்மளோட கிச்சன் ஏரியால வந்து கிச்சன் யார்ட் இருக்கும்ல, சோ அதெல்லாம் கிளீன் பண்றதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். சோ சோஃபா சைட்ல மேல வந்து இந்த ரப்பர்ஸ் மாதிரி எல்லாம் வந்து கவர்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் துடைக்கிறதுக்கு கூட வந்து நம்ம தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம யூஸ் பண்ற போன் இருக்குல்ல, அதை நம்ம கிளீன் பண்றதுக்கு, அதோட ஸ்கிரீனை கிளீன் பண்றதுக்கு கூட வந்து நம்ம எல்ஓசி கொஞ்சோண்டு வச்சு நீங்க உங்களோட போன் ஸ்கிரீனையும் பின்னாடி கவரையும் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெர்ம்ஸ் வந்து அதிகமா இருக்கும்ல, அதை ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சோ கண்ணாடி தென் வந்து இரும்பு வகைகள், பலகை வகைகள் எல்லாத்துக்குமே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொன்று வந்து சீக்கிரமாவே நம்மளோட கிளீனிங் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அது தவிர வந்து பாத்துக்கிட்டோமா, வீட்டுல வந்து பேக்ஸ் இருக்காங்கல்ல, சோ நாய்க்குட்டிகள், பூனைக்குட்டிகள் வச்சிருந்தா கூட வந்து நம்ம அவங்களை குளிப்பாடுறதுக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். என்னோட கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க மேல இருக்கிற சின்ன சின்ன உணிகள் இருக்குல்ல, அது வராம தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகளுக்கு வந்து தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்ஸ் வந்து பிடிக்காது. நம்மளோட எல்யூசி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் சிட்ரஸும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த எல்ஓசி போட்டு நான் வந்து வீடு துடைக்கும் போது வீட்டுல இருக்கிற அந்த கருப்பு கருப்பு எறும்புகள் இருக்கும்ல, நம்மளோட வெயில் காலத்துல வந்து கருப்பு எறும்பெல்லாம் வந்து வரிசலா போயிட்டு இருப்பாங்க. அந்த எறும்புகள் இன்ன வரைக்கும் வந்தது கிடையாது. சோ அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு நான் எல்ஓசி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தது இல்ல. ஓகேங்களா? சோ இன்னொன்று வந்து பாத்துக்கிட்டோமா, திக்கான அழுக்குகளை வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் எல்ஓசி. எப்படி வந்து கிளீன் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம நீங்க வீடு மட்டும் துடைக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து இந்த பம் வாங்கிக்கலாம். இந்த பம் வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க வாங்கிக்கணும். ஜஸ்ட் வந்து 5 20 காசு மட்டும் தான் வரும். சோ இந்த பம்ப் போட்டுட்டு நீங்க வீடு துடைக்கிறீங்கன்னா, அரை வாரி தண்ணி பிடிச்சிட்டு ஒரு பம்ப் பண்ணி நீங்க ஹோல் ஹவுஸே வந்து வீடு மோப் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் 10 மாசத்துக்கு வரும். வீட மட்டும் மூவ் பண்றீங்க. அதே டபுள் ஸ்டோரினா மேபி ஒரு 5 மந்த்ஸ் வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டோமா, ரொம்ப திக்கானதா இருக்கிறதுனால, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்க ஒரு பம்ப் பண்ணாலே போதும். ஹோல் ஹவுஸ் நீங்க வந்து வீடு மூவ் பண்ணி எடுக்கலாம். வீடு பாக்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னும் இருக்கும். இன்னொன்னு வந்து அடுத்த தூசிகள் வந்து அடங்குறதும் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ரொம்ப எண்ணெய் பசிகள் வந்து குறைவா இருக்கும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். இப்ப வந்து என்னன்னா, இதுதான் வந்து என்னோட தரை. என் தரைங்க. இதுதான் என்னோட தரை. ஓகேங்களா? சோ என்னோட தரையில வந்து இப்ப அழுக்கு பட்டுருச்சு. அழுக்கு தெரியுதுங்களா?
இப்ப இந்த அழுக்க வந்து ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா எல்ஓசி யூஸ் பண்றேன். எல்ஓசி வந்து நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? சோ என்ன பண்றோம்னாக்கா நம்ம பிரஷ் பண்ணுவோம்ல அழுக்குப்பட்ட இடத்துல நம்ம வந்து எல்ஓசி போட்டுட்டு பிரஷ் பண்றோம். பிரஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மூவ் பண்ணுவோம் இல்ல தண்ணி ஊத்தி அடிப்போம். ஓகேங்களா? சோ நான் வந்து பிரஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா தரையில அழுக்கு இருக்கா? சோ இந்த அழுக்க வந்து எல்ஓசி போட்டு நான் தொடச்சு எடுக்கிறேன். போயிடுச்சா? ஒரே வாய்ப்புல ஈஸியா வெளியாயிரும் அழுக்குகள். அந்த அழுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்மளோட மோப்புல இருக்கும். சோ இந்த மோப்பை நீங்க அலசும் போது என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா எக்ஸ்பிரைன்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போதே அந்த மோப்பு வந்து இன்னும் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ப்ரௌன் ஆகிட்டே இருக்கும். ஆனா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2, 3 அலசுலயே வந்து அந்த அழுக்கு வந்து ஈஸியா வெளியாயிருச்சு. இதே மாதிரிதான் நம்மளோட மூப்பை மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணியுமே இன்னும் வந்து கலர் வந்து பிரைட்டா தான் இருக்கு. சோ இந்த தண்ணியை வந்து நீங்க செடிகளுக்கோ இல்ல வந்து காப்பு வச்சு வந்து கழுவுறதுக்கோ இல்ல பாத்ரூம் வாஷ் பண்றதுக்கோ டாய்லெட் வாஷ் பண்றதுக்கோ நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செடிக்கெல்லாம் ஊத்துனா பாதிப்பே இல்லை. ஏன்னா இதுல வந்து 100% கெமிக்கல் இல்லாதனால செடிக்கெல்லாம் தாராளமா நீங்க வந்து ஊத்தலாம். ஓகேங்களா? வெள்ளை வெள்ளை பூச்சி எல்லாம் வரும்ல செடியோட அந்த இலையில அந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் எதுவும் வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பூச்சிகளுக்கு வந்து நம்மளோட என்னது கோகனட் ஆயிலோட ஸ்மெல் பிடிக்காது. அதனால ஓகேங்களா? சோ அதே நம்ம வெளியில வாங்குறோம்னு வச்சுக்கீங்களேன். வெளியில வாங்குறது ஒவ்வொரு மாசமும் நம்ம வீடு துடைக்கிறதுக்கு வாங்கணும். பட் ஆனா இதை நீங்க ஒரு 10 மாசத்துக்கு ஜஸ்ட் நம்மளோட மெம்பர் பிரைஸ்ல வந்து 30 வழிக்கு தான் வாங்க போறோம். 10 மாசத்துக்கு யூஸ் பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு நம்ம 3 வழி மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்றோம். நிறைய கிளீனிங் ப்ராசஸ் செய்யறது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடலாம். பட் ஆனா ரொம்ப சேஃபா பிள்ளைங்களோட டாய்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்றதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடை தொடச்சிட்டோம். வீடை தொடச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம்? கண்ணாடி இருக்கும். கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணோம்பா பெரிய வேலை அப்படின்றீங்களா? கண்ணாடி கிளீன் பண்றதுக்கு நம்மளோட கிளாஸ் கிளீனர் இருக்கு. ஓகேங்களா? சோ நம்மளோட கிளாஸ் கிளீனர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்படிதான் இருக்கும். இந்த கிளாஸ் கிளீனரை வந்து இந்த பிஸ்டல் கிளிப் வந்து நீங்க அடிஷனலா வாங்கிக்கீங்க. 11 வழி சம்திங் தாங்க. ஆனா சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு இதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சோ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பிளெயின் வாட்டர் பைப் வாட்டர் பிடிச்சிட்டு கொஞ்சம் மட்டும்தான் நீங்க வந்து இந்த கிளாஸ் கிளீனர் ஊத்த போறீங்க. சோ டைலூட் பண்ணி வச்சுட்டோமா நம்ம நிறைய கண்ணாடிகளுக்கு யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனமா பயன்படுத்தலாம். அதே வந்து திக்கா வச்சிட்டோமா சீக்கிரமா முடிஞ்சிடும். ஃபங்க்ஷன் சேம் தான். பட் ஆனா சீக்கிரமா முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இப்ப என் கையில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அழுக்கான கண்ணாடி இருக்கு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுதா? சோ சாட் பாக்ஸ்ல 333 போடுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இவங்களை வந்து வைப் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ இப்ப நான் உங்களுக்கு வைப் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கிளாஸ் கிளீனர். ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா ஸ்ப்ரே பண்றேன். ஓகேங்களா? நான் மட்டும் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா வைப் பண்ண வேண்டியதான். ஈஸியா முடிஞ்சா? கிளீன் ஆச்சா? இது எவ்வளவு ஈஸியா இருக்கு சார். நம்ம ரொம்ப நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு நிறைய வாட்டி தொடச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய வீடுகளை பாத்துக்கிட்டோமா கண்ணாடி நிறைஞ்ச வீடுகளா தான் இருக்கு. வீட்டை சுத்தி கண்ணாடியா தான் இருக்கு. சோ அப்ப ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பாட்டில்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்மளுக்கு தான் வந்து அந்த வைப்பர் மாதிரி இருக்கும்ல. சோ அதுக்கு பின்னாடி வந்து ஸ்பஞ்ச் இருக்கும். அந்த ஸ்பஞ்ச்ல வந்து நீங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வைப்பர் வச்சு இழுத்தாலே கிளீன் ஆயிரும். இது என்னோட பர்சனலா நான் வீட்டுக்கு யூஸ் பண்றது இந்த மாதிரி டெக்னிக். சோ சில பேர் வந்து எக்ஸ்பிரைன்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா நிறைய கிளாஸ் கிளீனர் வெளியில எக்ஸ்பிரைன்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு துடைப்பாங்க. துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பரோ டிஷ்யூவோ இல்ல துணியோ வச்சு துடைப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா பேப்பர் சுடக்கபரை வச்சு துடைப்பாங்க. அதுக்கப்புறம் பாப்பாங்க அதுவும் பாஸ் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு பிளெயினான துணி எடுத்து திரும்ப துடைப்பாங்க. கையெச்சி எல்லாம் தெரியக்கூடாதுன்னு. அவ்வளவு வேலை செஞ்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் நம்மளோட கிளாஸ் கிளீனரை ஊத்தி நீங்க வந்து டைலூட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சாலே ஃபுல் கிளீன் ஆயிரும். சோ இந்த மாதிரி தான் நான் வேலைக்கு போயிட்டு வந்து என்னோட வேலைகளை வந்து சீக்கிரமா முடிக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிள்ளைங்க கிட்ட கூட வந்து இந்த விஷயத்த நம்ம கொடுத்துட்டோமாக்கா அவங்க வந்து பாத்துக்குவாங்க. ஈஸியா வந்து அவங்க கிளீன் பண்ணி சுத்தமா கொடுத்துருவாங்க. நம்மளோட கையெச்சோ இல்ல வந்து வாய்ப் பண்ண அந்த மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்க, கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எங்க போலாம்? கிச்சன் ஏரியாவுக்கு போவோமா? கிச்சன் ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கிச்சன்ஸ வந்து கிளீன் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவோம். பட் ஆனா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட கிச்சன் கிளீனர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். இதுக்குமே வந்து நீங்க ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து
நான் சொன்ன அளவுக்கு வந்து தண்ணி பிளேன் வாட்டர் தண்ணி ஊத்திட்டு நீங்க கிச்சன் கிளீனர் வந்து கொஞ்சமா ஊத்திக்க வேண்டியதா. ஊத்திட்டு நீங்க டைல்யூட் பண்ணி வச்சுக்க வேண்டியதா. ஓகேங்களா? திக்கான அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா திக்கான அழுக்குகள் எங்க இருக்கும்னா குக்கர் ஓட்டு இருக்குல்ல, எண்ணெய் அசாம் இழுக்கும்ல. சோ அசாம் இழுக்கும் போது என்ன ஆகும்னா எண்ணெய் பசைகள்லாம் அங்க இருக்கும். அதுலயே தூசி பட 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 தூசிகள் வந்து அந்த அந்த கிரீஸியா ஆயிரும். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு டிஷ்யூ வச்சு நீங்க ரிமூவ் பண்ணாலே எல்லா அழுக்குகளும் வெளியேறும். இன்னொன்னு வந்து சிவுரு எல்லாம் பாத்துக்கிட்டோமாக்கா கிச்சன் ஏரியால இருக்கிற அந்த சிவுர்கள் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வாய்ப் பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா வந்து அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். திக்கான அழுக்குகள்லாம் இருக்கலாம் அது எல்லாமே வந்து ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். வால்ஸ்ல இருக்கிற அழுக்குகள். இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன்னு. இது வந்து மோசைக்ங்க. நம்மளோட மோசைக்ல தான் அழுக்குகள் எல்லாம் பட்டுருது. சோ இப்ப நம்மளோட மோசைக்ல வந்து திக்கான அழுக்குகளா இருக்கும். திக்கான அழுக்குகளா இருக்கும். நார்மலான அழுக்குகளா இருக்கும். நார்மலான அழுக்குகள் என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம சாதாரணமா தொடச்சாலே வெளியாயிரும். எது நம்ம துணிகளை வச்சு தொடச்சாலே வெளியாயிரும். ஓகேங்களா? ஆனா அதோட அழுக்கோட அந்த ஸ்டெயின் அப்படியே இருக்கும். பட் ஆனா நீங்க கிச்சன் கிளீனர் இருக்குல்ல, கிச்சன் கிளீனர் வச்சுட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல ஈஸியா ரிமூவ் ஆயிரும் திக்கான அழுக்குகள். ஓகே, ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா வாய் ஒரு வாய்க்கு கணக்கு வச்சுங்க. சோ அதுக்கு எதுக்கு நம்ம ஹோல் டே நம்ம அங்க ஸ்பெண்ட் பண்ணோம்ல. சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். சோ நம்மளுக்கு டைம் சேஃபா இருக்கும். இப்ப நம்ம பிசினஸ் எல்லாம் செய்யும் போது பிசினஸ் உமனா இருக்கும் போது டைம் ரொம்ப சேஃப் பண்ணிக்கிறதுக்கு இல்ல நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. பிள்ளைங்களை பாத்துக்கணும், சமைக்க கிச்சன்ல போயிட்டு ஒரு நேரம் நான் சுத்தம் பண்ணி ஆகணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமா இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து பாத்துக்கிட்டோமாக்கா என்னன்னாக்கா வீடு எல்லாம் கழுவிட்டோம். நம்ம டாய்லெட் எல்லாம் கழுவுவோம்ல. டாய்லெட் எல்லாம் கழுவும் போது என்னன்னாக்கா திக்கான பாக்டீரியாஸ் அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்மளோட புஷ்ஷு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நீங்க உங்களோட டாய்லெட் போர்டை சுத்தி கழுவுறதுக்கு, டாய்லெட் ஃபுல்லாவே நீங்க வந்து கழுவி விடுறதுக்கு, உங்களோட சட்ட துணிகள்லாம் வந்து நீங்க நீங்க வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம ஆன்டிபாக்டீரியா லிக்விட் ஏதாவது ஊத்துவீங்கல்ல. சோ அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னாக்கா நம்மளோட பசுவை வந்து ஊத்தலாம். ஓகேங்களா? என்னன்னா பாக்டீரியாஸை கீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதுக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒண்ணு காமிக்கிறேன். திக்கான அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்றதுக்கு கூட வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். திக்கான அழுக்குகள் எங்க இருக்கும்னா இப்ப நம்மளோட மோட்டோ பைக்கு ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கார் வாஷ்ல வச்சாங்கன்னா எப்படி இருக்கும். சோ அந்த அழுக்குகள்லாம் வந்து ரொம்ப திக்கா இருக்குமா இல்லையா. சோ அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் வந்து ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு நம்மளோட பசு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுலயே போட்டிருப்பாங்க H1N1 பாக்டீரியாஸை வந்து கில் பண்றதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அப்ப நம்மளோட என்வாயன்மெண்ட் கிளீனா வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்ப யாராவது உடம்பு சரியில்லாம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்களா. சோ அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்ப்ரே பாட்டில்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு சானிடைசர் மாதிரி ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்துக்கிட்டோமா இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்றேன்னாக்கா திக்கான அழுக்கு எங்க இருக்கோங்க, கருப்பு எண்ணெய் வச்சுக்கோமே. ஓகேங்களா? கருப்பு எண்ணெய் தான் திக்கா இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும். ஆமாங்களா? சோ இப்ப இந்த கருப்பு எண்ணெய வந்து எப்படி வந்து நம்ம ரொம்ப திக்கான அழுக்கு இதுதான். சோ இந்த இந்த எண்ணெயை வந்து எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரியான லிக்விட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ லிக்விட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நிறைய பிராண்ட் மாத்திட்டே இருப்போம். இன்னொன்னு வந்து நிறைய பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது, எனக்கே பிடிக்காதுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஓகேங்களா? நம்மளோட வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதோட வாசம் எதுவுமே இருக்காது. ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நம்மளோட சுவாசத்தை கெடுக்கிற மாதிரியான வாசங்கள் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? சோ இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டோம்னா பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பானா ஈஸியா வந்து நம்ம கையில ஏதாவது அழுக்குப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கும் உதவி செஞ்சு கொடுக்கும். சப்போஸ் வந்து பேக்டரிஸ் இருக்காங்க, அவங்களோட துணிகள்லாம் வந்து நீங்க வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க டெட்டோல் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டு நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா நீங்க பசு ஊத்தி நீங்க வந்து அவங்களோட துணிகளை வந்து வாஷ் பண்ணலாம். இப்ப திக்கான அழுக்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ரெண்டு விதமான லிக்விட்ஸ் ஊத்தி இருக்கோம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நான் உங்களுக்கு சொந்தோ காமிக்கிறேன். எது ஈஸியா நம்மளோட அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்ட்டு. ஓகே, நான் உங்களுக்கு இப்படித்தான் ஈஸியா காமிக்க முடியும். ஓகே, 2 கப்ல வந்து நான் ஊத்தி காமிக்கிறேன். ஓகே,
சோ இது எக்ஸ்பிரண்ட், இது நம்மளோட பசு ஊத்துறது. ஓகேங்களா? சோ இப்ப ரெண்டுமே வந்து ஊத்துறோம். ஏன்னா நம்ம பாய்க்கும் போது டைமும் சேஃபா இருக்கணும். பிளாஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு வாங்கி பாய்க்கும் போதே அதுக்கான அர்த்தமும் இருக்கணும். இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பசுல வந்து அந்த எண்ணெய் எல்லாமே டைலூட் ஆயிருச்சு. டைலூட் ஆகி எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சு. ஆனா எக்ஸ்பிரண்ட்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கருப்பா இருக்கு பாத்தீங்களா? அந்த எண்ணெய் அப்படியே இருக்கு. அப்ப நம்ம காசு தான் வீணாக்குறோம். இன்னொன்னு வந்து டைமை வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சு அதை தேய்ச்சி அதுக்கு மேல சோப் பவுடரை போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா இந்த மாதிரி நீங்க பஷு யூஸ் பண்ணும்போது ஈஸியா வந்து அழுக்குகள் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அடுத்து இன்னும் ஒண்ணு காமிக்கிறேன். சோ நம்ம கடைசியா வந்து கிச்சன்ல போயிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா, கிச்சன்ல வந்து மங்கு கோழிகள் எல்லாம் கழுவுமா, நம்மளோட டிஷ்டாப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 30,000 மங்கு கோழிகளை கழுவுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்மளோட வந்து எலோவேராவும் சிட்ரஸும் கலந்துருக்கனால நம்ம எக்ஸ்பிரண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கையில எல்லாம் வந்து பபிள் பபிளா வரும், தோல் உரியும், ட்ராயா இருக்குமா இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? புண்ணு எல்லாம் வந்துச்சுன்னா மங்கு கழுவுறதுக்கே ஒரு ஆள் தனியா நம்ம அடைய பண்ண வேண்டியதா இருக்கும். சோ கையெல்லாம் வெட்டிக்கிட்டா, கையில புண்ணு இருந்துச்சுன்னா. பட் ஆனா நம்மளோட டிஷ்டாப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கை எரிச்சல் எதுவுமே இருக்காது. நம்ம கையோட ஸ்கினையும் பாதுகாக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்ப நம்ம மங்கு கழுவுறதுக்காக வந்து பாத்துக்கிட்டோம்னா நிறைய வந்து லிக்விட் மாத்துவாங்க. பூல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, so அதெல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எண்ணெய் பசைகள் வந்து சீக்கிரமா வெளியாகாது. இப்ப நான் உங்களுக்கு சொந்தம் காமிக்கிறேன். நம்மளோட டிஸ்டர்ப் ஆச்சு எப்படி வந்து ஈஸியா நம்மளோட அழுக்குகள் எண்ணெய்கள் வந்து வெளியாகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன். எக்ஸ்பிரண்ட் இருக்குதான். பட் ஆனா எக்ஸ்பிரண்ட்ல வந்து நம்ம நிறைய ஊத்தணும், நிறைய யூஸ் பண்ணணும். கான்சென்ட்ரேட்டடா இருக்காது. நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஆனா நம்மளோட டிஷ்டாப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது 1 லிட்டர் தான். நீங்க இந்த ஸ்குவீஸ் பாட்டில் வாங்கிட்டு நீங்க இது வரைக்கும் இதுல மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து பிளேனோட பிடிச்சிட்டு இது வரைக்கும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்டர்ப் ஊத்திட்டு நீங்க டைலூட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். டைலூட் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு இதே பாத்துக்கிட்டீங்கன்னா 500 ml, இதுவும் எக்ஸ்பிரண்ட்ல 500 ml. இது 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் தான் வரும். சோ அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த நீங்க வந்து இந்த டிஸ்டாப்பை நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ ஆல்மோஸ்ட் நீங்க 500 ml-க்கு 12 பாட்டிலுக்கு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ ரொம்ப ரொம்ப சிக்கனமா இருக்கும். ஓகேங்களா? சோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து என்னன்னாக்கா நம்ம கரண்டிகள்லாம் வந்து நிறைய வந்து சில்வர் பொருட்களை தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட மங்கு கோழிகள் மட்டும் இல்ல, நீங்க தீபாவளி டைம் இல்ல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம சாமி பொருட்கள் எல்லாம் கழுவுவோம்ல, அதுக்கு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாமி பொருட்கள் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டோமா பச்சை பாசி பிடிச்சிடுறோம்ல, இந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த எண்ணெய்கள் எல்லாம் வந்து தேங்கி இருந்துச்சுன்னா பாசிகள் எல்லாம் பிடிச்சிடும். சோ அந்த பாசிகள் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு, அந்த ஆயிலினஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சம்பால் செஞ்சிட்டோம். ஓகேங்களா? சோ சம்பால் செஞ்சிட்டோம். சம்பால் வந்து ரொம்ப எண்ணெய் ஊத்தி தானே சமைப்போம். ஓகே. இப்ப இந்த 2 கரண்டியுமே பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நான் வந்து எண்ணெய் பட்டுருச்சுங்க. ஓகேங்களா? சோ ஒருத்தருக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா டிஷ்டாப் நான் டைலூட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அவரை யூஸ் பண்றேன். இன்னொருத்தருக்கு வந்து என்ன பண்றேன்னா நம்ம எக்ஸ்பிரண்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்பிரண்ட் வந்து நம்ம நிறைய தான் யூஸ் பண்ணணும், திக்கா தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் அவரு வேலை செய்வாரு. அதுவுமே வந்து வேலை செய்யறாரா இல்லையான்னு நம்ம இப்ப பார்ப்போம். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ ஒருத்தர் வந்து நம்ம டிஸ்டாப் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இன்னொருத்தர் வந்து என்ன பண்றோம், நம்ம எக்ஸ்பிரண்ட் யூஸ் பண்றோம். ஓகே, யூஸ் பண்ணிட்டோம், தேய்ச்சிட்டோங்க. என்னது ஸ்பாஞ்ச் போட்டு தேய்ப்போம்ல, தேய்ச்சிட்டோம். 1 2 3. எது கிளீனா இருக்கு? இது இன்னும் மங்கலா இருக்கு. இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த சோப் அப்படியே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணெய் அப்படியே இருக்கு. இது வந்து ஷைனிங்கா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்மளோட மங்கு கோழிகள் எல்லாம் கழுவும் போது சீக்கிரமாவே வந்து அந்த எண்ணெய் பசிகள்லாம் ரிமூவ் பண்றதுனால நம்மளோட இது வந்து மங்கு கோழிகள் எல்லாம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். இது போகாதுன்னு இல்ல, இன்னும் நீங்க நிறைய தண்ணிகள் யூஸ் பண்ணணும். நிறைய வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சோப் யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து இது என்ன பண்ணும், அந்த குவளைகளோ மங்குகளோ வந்து பாத்திரங்கள்லாம் வந்து கிளீன் ஆகும். ஓகேங்களா? சோ இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணியும் சிக்கனமா பயன்படுத்தி நம்மளோட வாஷிங் ஏரியாவை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சிங்க் எல்லாம் வந்து அடிக்கடி அடைச்சிக்கும்ல,
அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஈஸியா வந்து தண்ணி ஃப்ளோ போகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சோ இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் தண்ணி அடைச்சுக்கிறது. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து டிஷ் டாப் யூஸ் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றது ரொம்ப குறைவா இருக்கும். ஓகே, சோ இன்னொரு ஹோம் கேர்ல வந்து பாத்துக்கிட்டோமா நம்மளோட சாஃப்ட் கிளென்சர் சொல்லுவோம். ஓகேங்களா? சாஃப்ட் கிளென்சருக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா எம்ஏலயே வந்து நம்மளோட ஸ்க்ரப் பட்டன் இருக்கு. ஸ்க்ரப் வந்து நீங்க டிஷ் ட்ராப் பாய்க்கும் போதும் நீங்க பானைகள் எல்லாம் கழுவுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சாஃப்ட் கிளென்சர் வந்து என்ன பண்ணுனா அந்த சிங்க் கிட்ட இருக்கிற கரைகள், டாய்லெட் போர்டு வந்து கலர் மாறும்ல, அந்த கலர்ஸ அந்த கலர்ஸ வந்து பிரைட்டா வச்சுக்கிறதுக்கு, ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கு அந்த கலர் அந்த அழுக்குகள்லாம் வந்து ஈஸியா ஸ்டெயின்ஸ வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப பாத்திரங்கள் எல்லாம் கழுவ போறீங்கன்னா நம்மளோட ஆஹ் என்ன சொல்லுவாங்க ஸ்கிராப் பேட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிராப் வந்து இதுக்குள்ள வந்து 4 இருக்குங்க. 4 இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்டயே நம்ம யூஸ் பண்ணலாம். சோ 4 இருக்கும். ஸ்டீல் இது வந்து என்னன்னாக்கா ஸ்டெயின் ஆகாது. தண்ணியில போட்டீங்கன்னா கரை பிடிக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ செஞ்சு காமிக்கிறேன். சோ இது கடைசி. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வீட்ல வந்து நிறைய பாத்திரங்கள் இப்படி இருக்கும் தானே. பாத்திரங்கள்ல இது வந்து உருளி. ஓகேங்களா? மங்கலா இருக்குதானே, மங்கி போன மாதிரி இருக்குதானே. அந்த கொஞ்ச நாள் எடுத்து வச்சுட்டோமா அந்த ஷைனிங் லுக்கே போயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வெள்ளி பாத்திரங்களா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்களா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா உங்களுக்கு தெரியுதா இந்த கரைகள் டோட்டாட்டா அந்த ஸ்டீல் எல்லாம் இருக்குல்ல. சோ இப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா இதை மட்டும் நான் பாதி ஊத்துறேன். ஓகேங்களா? சோ ஒரு பாதி இதுக்கு மட்டும் நான் ஊத்துறேன். சோ ஊத்திட்டு கொஞ்சம் போதும். ஓகேங்களா? ஊத்திட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கிராப் பேட் இருக்குல்ல, ஸ்கிராப் பேட் வச்சு நீங்க சர்க்கிள் மோஷன்ல நீங்க நீங்க வந்து ஸ்கிராப் பண்ணாலே போதும். ஓகேங்களா? சோ ஸ்கிராப் பண்ணி சட்டிகள்லாம் வந்து பாத்துக்கிட்டோமா சுத்தியும் வந்து கருப்பா இருக்கும். சோ அந்த கருப்பு அடி பிடிச்சது அது எல்லாத்தையும் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்ம பானைகள்லாம் வந்து பாத்துக்கிட்டோமா கறி வச்சு இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவாங்க அந்த சுடு தண்ணி எல்லாம் போட்டு 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 உள்ள மட்டும் வந்து கலரா வந்து எல்லோவிஷா இருக்கும். சோ அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து இந்த நம்மளோட சாஃப்ட் கிளென்சர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சாஃப்ட் கிளென்சர் வந்து நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதும். பிளாஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க தண்ணி தொடணும் கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்கிராப் பேட் வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணாடி ஓரத்தெல்லாம் வந்து அந்த ஒரு ஸ்டீல் இருக்கும்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டீல்ல வந்து கரைகள் இருக்கும். அந்த கரைகளை ரிமூவ் பண்றதுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். பர்சனலா நான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கேஸ் ஸ்டவ் எல்லாம் நம்ம கீழே வச்சிட்டோமா தரையில வந்து அந்த அந்த தரையில வந்து கரை பட்டிருக்கோம்ல, அந்த கரையை ரிமூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்ப நான் 2 இடத்துல ஒரு இடம் தேய்க்கல, ஒரு இடம் தேய்ச்சிருக்கேன். சோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து துணியில வாய்ப் மட்டும் பண்ணி கொடுக்கிறேன். ஓகே, சோ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். இது ஷைனிங்கா இருக்கு. இப்ப நான் வந்து ஸ்க்ரப் பண்ணது இது வந்து மங்கலா இருக்கு. சோ இந்த மாதிரி தான் உங்களோட சில்வர் பொருட்களோ இல்ல வந்து வெண்கல பாத்திரங்களோ சாமி பொருட்களோ நீங்க வந்து கிளீன் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் உங்களோட பாத்திரங்களோ இல்ல வந்து இந்த மாதிரி சாமி பொருட்கள் எல்லாமே வந்து கிளீனா இருக்கிறதுக்கு உதவி செஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட இருந்த எஸ்ஏட்ல இருக்கிற எல்லா ஐட்டமும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சோ இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு, சோ கண்டிப்பா இந்த மாசம் ப்ரொமோஷன் இருக்கு. 200 ரிங்கிட்க்கு மேல 200 ரிங்கிட்க்கு இந்த ஹோம் கேர் பொருட்கள் வாங்குனீங்கன்னா அந்த காப்பீடு இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. சோ இவ்வளவு விஷயத்த பார்த்துட்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டு வேலைகளை வந்து கிளீனா முடிக்கிறதுக்கு ஈஸியா முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ்க்கும் நீங்க வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம பிவி கிரியேட் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு ஐ பாஸ் மை